15 ஆகஸ்ட் 1971. நேரம் நள்ளிரவு 1:45. இடம் அன்னைக்கு ஈஸ்ட் பாகிஸ்தான், இன்னைக்கு பங்களாதேஷோட முக்கிய துறைமுகமான சிட்டகாங் போர்ட். மொத்த நகரமும் ஆழ்ந்த தூக்கத்தில் இருந்துச்சு. ஆனால் அந்த போர்ட் மட்டும் ஹை அலர்ட்ல இருந்துச்சு. அந்த காலகட்டத்தில் ஈஸ்ட் பாகிஸ்தானை முழுசா கண்ட்ரோலில் வச்சிருந்தது பாகிஸ்தான் ஆர்மி தான். நேத்திக்கு, அதாவது ஆகஸ்ட் 14, பாகிஸ்தானுடைய இண்டிபெண்டன்ஸ் டே. அதனால அன்னைக்கு பகல் ஃபுல்லும் நடந்த பல்வேறு நிகழ்ச்சிகளில் கலந்துக்கிட்ட பாகிஸ்தான் சோல்ஜர்ஸ் கொஞ்சம் டயர்டாக இருந்தாங்க. சிட்டகாங் போர்ட் ஈஸ்ட் பாகிஸ்தானோட முக்கியமான போர்ட்ஸில் ஒன்று. அன்னைக்கு அந்த போர்ட்டில் பெரிய பெரிய கார்கோ ஷிப்ஸ், அதாவது சரக்கு கப்பல்கள் நின்றுகிட்டு இருந்துச்சு. இந்த கார்கோ ஷிப்ஸில் பெரும்பாலான ஷிப்ஸ் அமெரிக்கா, சைனா மற்றும் வெஸ்ட் பாகிஸ்தான், அதாவது இப்போ இருக்கிற பாகிஸ்தான்லேருந்து அங்கே வந்துருந்துச்சு. அங்கே இருந்த அமெரிக்கன் அண்ட் சைனீஸ் ஷிப்ஸ் பாகிஸ்தான் சோல்ஜர்ஸுக்கு தேவையான சப்ளைஸையும் ரேஷன்ஸையும் எடுத்துகிட்டு வந்துருந்துச்சு. அதே நேரம் அங்கே இருந்த பாகிஸ்தானி ஷிப்ஸ் அவங்களுடைய ஆர்மிக்கு தேவையான வெப்பன்ஸ், அம்யூனிஷன்ஸ், மிலிட்ரி எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் அங்கே கொண்டு வந்துருந்துச்சு. சிட்டகாங் போர்ட்டுடைய முக்கியத்துவத்தின் காரணமாக அந்த போர்ட்டுடைய செக்யூரிட்டி ரொம்பவே டைட்டாக இருந்துச்சு. பாகிஸ்தான் ராணுவத்தோட கண்காணிப்பை மீறி ஒரு ஈகாக்கா கூட அந்த போர்ட்டுக்குள்ளே நுழைய முடியாது. அந்த அளவுக்கு டைட்டான செக்யூரிட்டி அங்கே இருந்துச்சு. அங்கே இருந்த பெரிய பெரிய சர்ச் லைட்ஸ் தண்ணி மேலே தொடர்ந்து ஒளியை பாய்ச்சி இரவை பகலாக மாற்றிக்கிட்டு இருந்துச்சு. அதே மாதிரி அங்கே இருந்த ரடார்ஸ் அந்த துறைமுகத்துடைய வான்வெளியை தீவிரமாக கண்காணிச்சுக்கிட்டு இருந்துச்சு. மிஷின் கன்ஸோட இருந்த நூற்றுக்கணக்கான பாகிஸ்தானி சோல்ஜர்ஸ் போர்ட்டுடைய முக்கியமான இடங்களில் டிப்ளாய் செய்யப்பட்டிருந்தாங்க. அப்ராக்சிமேட்டாக நள்ளிரவு 1:45க்கு அமைதியாக இருந்த சிட்டகாங் துறைமுகமே அதிர்ந்து போகிற மாதிரி ஒரு பெரிய வெடி சத்தம் கேட்குது. அதை தொடர்ந்து துறைமுகத்துடைய பல பகுதிகளில் அடுத்தடுத்து பல வெடி சத்தங்கள் தொடர்ந்து கேட்க ஆரம்பிக்குது. தண்ணிக்கு அடியிலிருந்து தீ பிளம்புகள் வர ஆரம்பிக்குது. இதை தொடர்ந்து அந்த துறைமுகத்தில் நின்றுகிட்டு இருந்த இரும்பால செய்யப்பட்ட பெரிய பெரிய கார்கோ ஷிப்ஸ் எல்லாம் இப்போ ஒரு சீட்டுக்கட்டு வீடு மாதிரி சின்ன பின்னமாக செதறிச்சு. அன்னைக்கு அந்த துறைமுகத்தில் நின்றுட்டு இருந்த கப்பல்களில் ஒரு முக்கியமான கப்பல் தான் MV அல்லபாஸ். பிரம்மாண்டமான இந்த கப்பலில் மட்டும் 1000 டன் எக்ஸ்ப்ளோசிவ்ஸ் இருந்துச்சு. அந்த கப்பல் இப்போ சரியாக நடுவில் உடஞ்சி 2 துண்டாச்சு. அதை தொடர்ந்து 1000 டன் எக்ஸ்ப்ளோசிவ்ஸோட இருந்த MV அல்லபாஸ் வெடிச்சு செதறிச்சு. அந்த இம்பேக்டில் மொத்த சிட்டகாங் போர்ட்டும் அதிர்ந்து போச்சு. போர்ட்டை பாதுகாத்துட்டு இருந்த பாகிஸ்தான் ஆர்மிக்கு அங்கே என்ன நடக்குதுன்னே புரியல. அங்கே இருந்த சோல்ஜர்ஸ் எல்லாம் கலக்கத்தில் திகைச்சு போய் நின்னாங்க. சில வினாடிகளுக்கு முன்னாடி வரைக்கும் அமைதியாக இருந்த அந்த போர்ட் ஃபுல்லும் இப்போ எமர்ஜென்சி சைரன்ஸ் பயங்கரமாக ஒலிக்க ஆரம்பிச்சது. காற்றுல பொருட்கள் எறிகிற வாசமும் வெடிமருந்துடைய வாசமும் நிறைஞ்சிருந்துச்சு. அப்போது திடீர்னு ஏர் அட்டாக் அப்படிங்கிற குரல்கள் கேட்க ஆரம்பிச்சது. உடனடியாக ஆன்டி ஏர்கிராஃப்ட் கன்ஸ் மூலமாக வானத்தை நோக்கி ரேண்டமாக ஃபயர் பண்ண ஆரம்பிக்கிறாங்க பாகிஸ்தான் சோல்ஜர்ஸ். ராத்திரியில் இருட்டை பயன்படுத்தி இந்தியன் ஏர்ஃபோர்ஸ் ரகசியமாக இந்த அட்டாக்கை பண்ணியிருக்கலாம் அப்படின்னு அவங்க நினச்சாங்க. ஆனால் வானம் ஃபுல்லாக எம்டியாக இருந்துச்சு. ஒரு ஃபைட்டர் ஜெட் கூட அந்த பகுதியில் இல்லை. இது மூலமாக இந்தியன் ஏர்ஃபோர்ஸ் அட்டாக் பண்ணல அப்படிங்கிறது தெரிய வருது. உடனடியாக அவங்களுக்கு இந்தியன் நேவி மேலே சந்தேகம் வருது. இந்தியன் நேவி சப்மரைன்ஸ் மூலமாக நீருக்கடியிலிருந்து டார்பிடோஸை வச்சு அட்டாக் பண்ணியிருக்கலாம்னு நினைக்கிற பாகிஸ்தான் வீரர்கள் உடனடியாக சோனாரை செக் பண்ணுறாங்க. ஆனால் தண்ணிக்கு கீழேயும் எதுவும் இல்லை. வானத்திலேயும் எதிரி இல்லை, தண்ணிக்கு கீழேயும் எதிரி இல்லை. அப்போ இந்த ஷிப்ஸ் எல்லாம் எப்படி வெடிச்சு சிதறந்துச்சு அப்படிங்கிறது புரியாமல் முழிச்சுக்கிட்டு இருந்தாங்க பாகிஸ்தான் வீரர்கள். பாகிஸ்தானுடைய துறைமுகங்களில் பாதுகாப்பாக நின்றுட்டு இருந்த இந்த கப்பல்கள் மர்மமான முறையில் வெடிச்சு சிதறின இந்த இன்சிடென்ட் ஒரு கற்பனை கதையோ இல்லை பேய் கதையோ கிடையாது. இது பயமறியாத சில இளைஞர்கள் மற்றும் இந்தியன் நேவியோட உண்மை கதை. இது உலகத்துடைய மேப்பையே மாற்ற நடந்த ஒரு அமைதி போர், ஒரு சீக்ரெட் மிஷன். இன்னைக்கு நாம சிட்டகாங் போர்ட் உள்ளிட்ட ஈஸ்ட் பாகிஸ்தான் துறைமுகங்களில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த கப்பல்கள் வெடிச்சு சிதறினதுக்கு பின்னாடி இருக்கிற ரகசியத்தை பற்றி பார்க்க போகிறோம். அந்த ரகசியத்தோட பேர் ஆப்ரேஷன் எக்ஸ். இந்தியன் நேவியோட டைரக்டரேட் ஆஃப் நேவல் இன்டெலிஜென்ஸ் செஞ்ச ஒரு டாப் சீக்ரெட் நேவல் சபார்டேஜ் ஆப்ரேஷனான இது 1971 போருடைய டைரக்ஷனையே மாற்றி அமைச்ச ஒரு மிஷன். 1971 ஆகஸ்ட் மாதம் சிட்டகாங் போர்ட்டில் நடந்த இந்த சம்பவத்துக்கான திட்டம் மார்ச் 1971 தீட்டப்பட்டுச்சு. அந்த காலகட்டத்தில் பாகிஸ்தான் வெஸ்ட் பாகிஸ்தான், ஈஸ்ட் பாகிஸ்தான்னு 2 பார்ட்ஸாக பிரிஞ்சிருந்துச்சு. ஆட்சி அதிகாரம் வெஸ்ட் பாகிஸ்தான் கிட்ட இருந்துச்சு. ஆனால் ரிசோர்ஸஸும் பாப்புலேஷனும் ஈஸ்ட் பாகிஸ்தான் கிட்ட இருந்துச்சு. ஈஸ்ட் பாகிஸ்தான் அவங்களுடைய உரிமைகளுக்காக குரல் எழுப்பினாங்க. அதுக்கு ரெஸ்பான்ஸாக அவங்களுக்கு ஆப்ரேஷன் சர்ச் லைட் கிடச்சிது. ஆப்ரேஷன் சர்ச் லைட்டை ஒரு மிலிட்ரி ஆப்ரேஷன் சொல்கிறத விட பாகிஸ்தான் ராணுவத்தோட கொலைவெறி ஆட்டம் அப்படின்னு சொல்கிறது தான் சரியாக இருக்கும். பாகிஸ்தான் ஆர்மி ஈஸ்ட் பாகிஸ்தானில் வாழ்கிற தங்களுடைய மக்கள் மேலேயே வன்முறையை கட்ட வீழ்த்து விட்டாங்க. சொல்ல முடியாத பல குற்றங்களை செஞ்சாங்க. ஈஸ்ட் பாகிஸ்தானுடைய தலைநகரமான டாக்கால ஆரம்பித்து சின்ன சின்ன கிராமங்கள் வரைக்கும் இந்த ஆப்ரேஷன் சர்ச் லைட்டால் பாதிக்கப்பட்டுச்சு. ஆண்கள், பெண்கள், குழந்தைகள், பெரியவர்கள், இளைஞர்கள்னு யாரையும் பாகிஸ்தான் ஆர்மி விட்டு வைக்கல. பாகிஸ்தான் ஆர்மியோட இந்த வன்முறை வெறியாட்டத்தில் லட்சக்கணக்கான குடும்பங்கள் அழிக்கப்பட்டுச்சு. கொத்து கொத்தா மக்கள் கொல்லப்பட்டாங்க. பெண்களுக்கு எதிராகவும் குற்றங்கள் நடந்துச்சு. பாகிஸ்தான் ஆர்மிகிட்ட இருந்து தப்பி பிழைச்சவங்க அவங்களோட உயிரை காப்பாற்றிக்க இந்தியாவில் தஞ்சமடைய ஆரம்பித்தாங்க. நாளுக்கு நாள் இந்தியாவில் அடைக்கலம் தேடி வர மக்களுடைய எண்ணிக்கை அதிகமாச்சு.
அந்த காலகட்டத்தில் இந்தியா கிட்ட இப்போ இருக்கிற மாதிரி தொழில்நுட்பமோ இல்லை பெரிய பொருளாதார பலமோ கிடையாது. அடைக்கலம் தேடி வந்த கோடிக்கணக்கான பெங்காலி மக்களுக்கு சாப்பாடு, மருந்து, தங்குறதுக்கு இடம்னு எல்லாத்தையும் கொடுக்கறது இந்தியாவுடைய பொருளாதாரத்தை பாதிக்க ஆரம்பிச்சது. இந்தியாவுடைய பிரைம் மினிஸ்டர் மேடம் இந்திரா காந்தி அவர்களுக்கு இது ஒரு பெரிய சேலஞ்சாக மாறுனுச்சு. அடைக்கலம் தேடி வந்திருக்க மக்கள் எல்லாம் திரும்ப அவங்க நாட்டுக்கு போகணும்னா ஈஸ்ட் பாகிஸ்தானில் அமைதி திரும்பணும். ஈஸ்ட் பாகிஸ்தானில் அமைதி திரும்பணும்னா பாகிஸ்தான் ஆர்மி அங்கேருந்து வெளியேறணும். பாகிஸ்தான் ஆர்மி அவங்களா வெளியேற மாட்டாங்க. அவங்க கூட சண்டை போட்டு அவங்கள தோக்கடிச்சு தான் அவங்கள வெளியேற்றணும். ஆனால் பாகிஸ்தான் கூட போரில் ஈடுபட இந்தியன் ஆர்மியோட சீஃப் தயாராக இல்லை. குளிர்காலத்தில் போர் நடந்தால் தான் நமக்கு நல்லதுன்னும் இந்த போரில் நம்மளால் ஈஸியாக ஜெயிக்க முடியும்னும் தெளிவாக சொல்லிட்டாரு இந்தியன் ஆர்மியோட சீஃப் ஃபீல்ட் மார்ஷல் சாம் மானெக்ஷா. குளிர்காலம் வர வரைக்கும் காத்துக்கிட்டு இருந்தால் தேவையான அளவுக்கு ஆயில், வெப்பன்ஸ், ரேஷன்ஸை எல்லாம் கப்பல்கள் மூலமாக ஈஸ்ட் பாகிஸ்தானுக்கு கொண்டு போயிடுவாங்க பாகிஸ்தான். இதை தடுத்து நிறுத்துறதுக்காக முதல் வேலையாக பாகிஸ்தானுடைய ஷிப்ஸை காலி பண்ண பிளான் பண்ண ஆரம்பித்தாங்க இந்தியா. இந்த இடத்துல உங்களுக்கு ஒரு கேள்வி வரலாம். விமானங்கள் மூலமாகவும் பாகிஸ்தான் ஈஸ்ட் பாகிஸ்தானுக்கு இந்த பொருட்களை எல்லாம் அனுப்பி வைக்கலாமே, அப்படி இருக்கும்போது இந்தியா ஏன் கப்பல்களை மட்டும் குறி வைக்கணும் அப்படிங்கிற கேள்வி சிலருக்கு எழலாம். இந்தியா கப்பல்களை மட்டும் குறி வைக்கிறதுக்கு காரணம் ஈஸ்ட் பாகிஸ்தானுக்கும் வெஸ்ட் பாகிஸ்தானுக்கும் இடையில உள்ள விமான போக்குவரத்தை இந்தியா ஏற்கனவே தடுத்து நிறுத்திட்டாங்க. 1970 வெஸ்ட் பாகிஸ்தான் ஈஸ்ட் பாகிஸ்தானை போருக்காக தயார்படுத்திக்கிட்டு இருக்காங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டாங்க. பாகிஸ்தானை ஸ்லோவாக்க ஜனவரி 1971 கங்கா ஹைஜாக் அப்படிங்கிற ஒரு சீக்ரெட் ஆப்ரேஷன் மூலமாக வெஸ்ட் பாகிஸ்தானுக்கும் ஈஸ்ட் பாகிஸ்தானுக்கும் இடையில உள்ள விமான போக்குவரத்தை தடுத்து நிறுத்திட்டாங்க இந்தியா. ஆப்ரேஷன் கங்காவை பற்றி ஏற்கனவே இந்த சேனலில் ஒரு வீடியோ இருக்குது, பார்க்காதவங்க பார்த்துருங்க. என் கார்டில் லிங்க் தரேன். ஏற்கனவே ஈஸ்ட் அண்ட் வெஸ்ட் பாகிஸ்தானுக்கு நடுவில் இருந்த விமான போக்குவரத்தை தடுத்து நிறுத்தியாச்சு. ஈஸ்ட் அண்ட் வெஸ்ட் பாகிஸ்தானுக்கு நடுவில் இந்தியா இருக்குது, அதனால ரோட் கனெக்டிவிட்டி கிடையாது. இப்போ மீதம் இருக்கிறது கப்பல் போக்குவரத்து மட்டும்தான். அந்த கப்பல் போக்குவரத்தையும் தடுத்து நிறுத்த இந்தியா சரியான திட்டத்தை தேடிட்டு இருந்தாங்க. இந்தியா தேடிட்டு இருந்த அந்த திட்டம் நியூ டெல்லியில் உள்ள நார்த் பிளாக்கோட ஒரு மூடிய அறையில் நடந்த ஒரு சீக்ரெட் மீட்டிங்கில் கிடச்சிது. அந்த மீட்டிங்கில் இந்தியன் பிரைம் மினிஸ்டர், டிஃபென்ஸ் மினிஸ்டர், ராவோட சீஃப், ஆர்மி சீஃப், ஏர்ஃபோர்ஸ் சீஃப், நேவி சீஃப்னு இந்தியாவுடைய முக்கியமான ஆட்கள் மட்டும்தான் இருந்தாங்க. அந்த மீட்டிங்கில் நேவல் இன்டெலிஜென்ஸ் டைரக்டரான கேப்டன் மிஹிர் ராயும், நேவல் சீஃப் அட்மிரல் SM நந்தாவும் ஒரு சீக்ரெட் ஆப்ரேஷனுக்கான ப்ரப்போசலை கொடுத்தாங்க. இந்திய கப்பல்களையோ இந்திய வீரர்களையோ பயன்படுத்தாமல் பாகிஸ்தான் ராணுவத்துக்கிட்ட இருந்து தப்பிச்சு வந்த முக்தி வாகினியை சேர்ந்த இளைஞர்களை பயன்படுத்தி ஈஸ்ட் பாகிஸ்தானில் உள்ள கப்பல்களை மூழ்கடிக்கிறது தான் அந்த ப்ரப்போசல். இந்த பிளான் கேட்க நல்லா இருந்தாலும் அதில் ஒரு பெரிய பிரச்சனை இருந்துச்சு. அது என்னன்னா, இந்த ஆப்ரேஷனில் நம்ம பயன்படுத்த போகிற இளைஞர்கள் சோல்ஜர்ஸ் கிடையாது. அவங்க எல்லாரும் மாணவர்கள், விவசாயிகள், மீனவர்கள். அவங்களுக்கு ஒரு ரைஃபிளை கூட எப்படி பிடிக்கணும் அப்படிங்கிறது தெரியாது. இப்படி இருக்கும்போது அவங்கள எப்படி உலகத்தோட ஆபத்தான நேவல் மிஷன்ஸில் ஒன்றான ஆப்ரேஷன் எக்ஸுக்காக ரெடி பண்ண முடியும் அப்படிங்கிற கேள்வி எழுப்பப்பட்டுச்சு. இந்த கேள்விக்கு கேப்டன் மிஹிர் ராய் கொடுத்த பதில் கண்டிப்பாக முடியும். கேப்டன் மிஹிர் ராய் இப்படி சொன்னதுக்கு காரணம், இந்த இளைஞர்கள்கிட்ட எந்த ட்ரைனிங்கை விடவும் பெரிய ஆயுதம் ஒன்று இருந்துச்சு. பழி வாங்குற எண்ணம் தான் அந்த ஆயுதம். இந்த இளைஞர்களோட கண்களுக்கு முன்னாடியே அவங்களுடைய குடும்பத்தை பாகிஸ்தான் ராணுவம் அழிச்சுது. அப்போ அவங்களால எதுவும் செய்ய முடியல. ஆனால் சரியான வாய்ப்பு கிடைச்சா பாகிஸ்தான் ராணுவத்தை அழிக்க இந்த இளைஞர்கள் எந்த எல்லைக்கு வேணாலும் போவாங்கன்னு சொன்னார் கேப்டன் மிஹிர் ராய். கேப்டன் மிஹிர் ராயோட இந்த கருத்தை அந்த மீட்டிங்கில் இருந்த எல்லாரும் ஏற்றுக்கிட்டாங்க. ஆப்ரேஷன் எக்ஸோட பிளான் ரொம்பவே பர்ஃபெக்டாக இருந்துச்சு. இது ஏற்படுத்த போகிற இம்பேக்டும் பாகிஸ்தானை பெரிய அளவில் பாதிக்கும். இந்த காரணங்களால் ஆப்ரேஷன் எக்ஸை செயல்படுத்த பெர்மிஷன் கிடைச்சது. இந்தியன் நேவியோட மிக சிறந்த ஆஃபீஸர்ஸில் ஒருத்தரான கமாண்டர் MS சமந்த் அவர்களை இந்த கவர்ட் ஆப்ரேஷனுக்கு ஹெட்டாக அப்பாயிண்ட் பண்ணாங்க. இந்த இளைஞர்களுக்கு உலகத்தோட மிக சிறந்த ட்ரைனிங்கை கொடுங்க. தண்ணிக்கு அடியில் தொடர்ந்து பல நிமிஷம் மூச்சு அடக்க இவங்களுக்கு கற்றுக் கொடுங்க. இது மட்டும் இல்லாமல் எதிரிகளுக்கு துளி கூட சந்தேகம் வராமல் எதிரிகளுடைய கப்பல்களை தாக்குற வித்தையையும் இவங்களுக்கு சொல்லிக் கொடுங்கன்னு கமாண்டர் MS சமந்துக்கு ஆர்டர் கொடுக்கப்பட்டுச்சு. இந்த ஆப்ரேஷன் எக்ஸை நாம தான் பிளான் பண்ணியிருக்கோம். இதுக்கான ட்ரைனிங்கையும் நாம தான் கொடுக்க போகிறோம். ஆனால் அந்த ஆப்ரேஷனை செய்ய போகிறது பெங்காலி இளைஞர்கள். ஆப்ரேஷன் எக்ஸுக்காக தேர்ந்தெடுக்கப்பட்ட பெங்காலி இளைஞர்களுக்கு பாகிஸ்தானை பழி வாங்கணும் அப்படிங்கிற வெறி இருந்துச்சு. ஆனால் அவங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை. இந்த இளைஞர்களை வழிநடத்த அனுபவம் உள்ள லீடர்ஸ் தேவைப்பட்டாங்க. அந்த லீடர்ஸ் பங்களாதேஷை சேர்ந்தவங்களா இருக்கிறது ரொம்ப முக்கியம். நேவி இந்த ஆப்ரேஷனுக்காக அனுபவம் உள்ள பெங்காலி எக்ஸ்பர்ட்ஸை தேடிட்டு இருக்காங்கன்னு ராவுடைய சீஃப் RN காவ் அவர்களுக்கு தெரிய வருது. உடனடியாக இந்தியன் நேவியை தொடர்பு கொண்டு, நீங்கள் கவலைப்படாதீங்க, நீங்கள் தேடுற எக்ஸ்பர்ட்ஸ் எங்ககிட்ட இருக்காங்கன்னு சொல்கிறாரு. ஆப்ரேஷன் எக்ஸுக்கான திட்டம் தீட்டப்படுறதுக்கு சில நாட்களுக்கு முன்னாடி, அதாவது மார்ச் 1971 பிரான்ஸோட டூலான் நகரத்தில் பாகிஸ்தானி சப்மரைனான PNS மேங்க்ரூ நின்றுட்டு இருந்துச்சு. அந்த சப்மரைனுடைய க்ரூவில் சில பெங்காலி ஆஃபீஸர்ஸும் இருந்தாங்க. ஈஸ்ட் பாகிஸ்தானில் பெங்காலி மக்களுக்கு எதிராக நடக்கிற கொடுமைகளை பற்றி இந்த க்ரூ மெம்பர்ஸுக்கு எதுவும் தெரியாது. அப்படி இருக்கும்போது ஒரு நாள் ரேடியோவில் அவங்களுடைய நாடு, அதாவது ஈஸ்ட் பாகிஸ்தானில் அவங்க மக்களுக்கு நடக்கிற கொடுமைகளை பற்றி கேட்குறாங்க. அதை கேட்டதும் அவங்களுடைய ரத்தம் கொதிக்குது. இதுக்கு மேலேயும் பாகிஸ்தான் நேவிக்காக வேலை செய்யக்கூடாதுன்னு முடிவு பண்ணுறாங்க. பாகிஸ்தான் நேவியோட முக்கிய சப்மரைன்ஸில் ஒன்றான PNS மேங்க்ரோவை கடத்த முடிவு பண்ணுறாங்க. ஆனால் இவங்களுடைய திட்டம் ISIக்கு எப்படியோ தெரிஞ்சிருது.
இந்த பெங்காலி ஆஃபீஸர்ஸுடைய கதையை முடிக்க ஐஎஸ்ஐ முயற்சி பண்ணுறாங்க. ஒரு சிலருடைய கதையை முடிக்கவும் செய்கிறாங்க. ஆனால் ஐஎஸ்ஐயோடைய இந்த தாக்குதலிருந்து பிஎன்எஸ் மேங்க்ரோவை சேர்ந்த 8 பெங்காலி ஆஃபீஸர்ஸ் எப்படியோ தப்பிக்கிறாங்க. தப்பிச்ச அந்த பெங்காலி ஆஃபீஸர்ஸ் ஃப்ரான்ஸ்லேருந்து ஸ்பெயினுக்கு போகிறாங்க. ஸ்பெயினில் உள்ள இந்தியன் எம்பசி மூலமாக ராவை தொடர்பு கொண்டு உதவி கேட்குறாங்க. ராவும் அவங்கள மீட்டு இந்தியாவுக்கு கூட்டிகிட்டு வந்து தங்க வச்சுருந்தாங்க. இந்த நிலைமையில தான் ஆப்ரேஷன் எக்ஸுக்காக அனுபவம் உள்ள பெங்காலி ஆஃபீஸர்ஸ் தேவைப்படுறது ராக்கு தெரிய வருது. உடனடியாக எக்ஸ் பாகிஸ்தான் நேவி ஆஃபீஸர்ஸான அந்த 8 நபர்களும் கமாண்டர் எம்ஏஎஸ் சமந்த் கிட்ட அனுப்பி வைக்கப்படுறாங்க. ஆப்ரேஷன் எக்ஸுக்காக இந்தியாவுக்கு எக்ஸ்பர்ட்ஸ் தேவைப்பட்டாங்க. இப்போ அவங்களுக்கு வெறும் எக்ஸ்பர்ட்ஸ் மட்டும் இல்லை, பாகிஸ்தான் நேவியோட ரகசியங்களும் பலவீனங்களும் தெரிஞ்ச த 8 சப்மரைனர்ஸ்னு அழைக்கப்பட்ட 8 எக்ஸ்பர்ட்ஸ் கிடச்சிருக்காங்க. மே 1971 வெஸ்ட் பெங்காலோட முர்ஷிதாபாத் மாவட்டம் வழியாக பாயிற பாகிய நதி ஆற்றின் கரையில் ஒரு சீக்ரெட் ட்ரைனிங் கேம்ப் அமைக்கப்பட்டுச்சு. இந்த கேம்புக்கு கேம்ப் பிளாசி அப்படின்னு பெயரிடப்பட்டுச்சு. 1757 இதே இடத்துல நடந்த பேட்டில் ஆஃப் பிளாசியில் நவாப் ஆஃப் பெங்கால் பிரிட்டிஷர்ஸால் தோற்கடிக்கப்பட்டார். இந்த தோல்வி இந்தியா தன் சுதந்திரத்தை இழந்ததுடைய முதல் படியாக அமைஞ்சுது. இப்போ 200 வருஷங்களுக்கு அப்புறம் அதே இடத்துல இன்னொரு போருக்கு இந்தியர்களும் பங்களாதேசிகளும் தயாராகிட்டு இருந்தாங்க. ஆனால் இந்த தடவை நடக்க போகிற போர் யாரையும் அடிமையாக்க இல்லை, அடிமைத்தனத்திலிருந்து மக்களை விடுவிக்கிறதுக்காக. கேம்ப் பிளாசியில் நடக்கிற ட்ரைனிங்காக 500லேருந்து 600 பெங்காலி இளைஞர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டாங்க. செலெக்ஷனுக்கு வெறும் 2 கண்டிஷன்ஸ் தான். முதல் கண்டிஷன் பயம் இருக்கக்கூடாது, 2வது கண்டிஷன் நல்லா நீந்த தெரிஞ்சிருக்கணும். இந்த கண்டிஷன்ஸை சாட்டிஸ்ஃபை பண்ணி செலக்ட் ஆன பெங்காலி இளைஞர்களை கமாண்டர் சமந்தும் அவருடைய டீமும் ட்ரெயின் பண்ண ஆரம்பித்தாங்க. இந்த ட்ரைனிங் டீமில் இந்தியன் நேவியோட எலிட் டீப் சி டைவர்ஸும் இருந்தாங்க. கேம்ப் பிளாசியில் கொடுக்கப்பட்டது சாதாரணமான ட்ரைனிங் இல்லை. இந்த இளைஞர்களுக்கு பல மணி நேரம் தண்ணி கடியில் இருக்க கற்றுக் கொடுத்தாங்க. ஆக்சிஜன் சிலிண்டர்ஸ் இல்லாமல் ஒரு சின்ன பைப்பை மட்டும் யூஸ் பண்ணி தண்ணி கடியில் நீச்சல் அடிக்க கற்றுக் கொடுத்தாங்க. இது மட்டும் இல்லாமல் இருட்டில் வாட்டர் கரண்ட், அதாவது நீரோட்டத்தை எப்படி கண்டுபிடிக்கிறது, அலைகளை எப்படி எதிர்கொள்கிறது, டைரக்ஷனை எப்படி கண்டுபிடிக்கிறது மாதிரியான இந்த ஆப்ரேஷனுக்கு தேவையான ஸ்கில்ஸை எல்லாம் முதல் கட்ட ட்ரைனிங்கில் இந்த இளைஞர்களுக்கு கற்றுக் கொடுத்தாங்க. முதல் கட்ட ட்ரைனிங் முடித்ததும் இந்த இளைஞர்களுக்கு வெப்பன்ஸ் ட்ரைனிங் கொடுக்கப்பட்டுச்சு. இந்த வெப்பன்ஸ் ட்ரைனிங் அப்போ தான் இந்த ஆப்ரேஷன் எக்ஸோட ஹீரோவை இந்த இளைஞர்களுக்கு அறிமுகப்படுத்தினார் கமாண்டர் எம்ஏஎஸ் சமந்த். அந்த ஹீரோவுடைய பேர் லிம்பட் மைன்ஸ். இந்த லிம்பட் மைன்ஸ் நேவியில் பயன்படுத்தப்படுற ஒரு வகையான வெடிகுண்டு. லிம்பட் மைன்ஸுடைய அடிப்பகுதியில் ஸ்ட்ராங் மேக்னெட்ஸ் இருக்கும். இந்த மேக்னெட்ஸை பயன்படுத்தி லிம்பட் மைன்ஸை கப்பல்களுடைய அடிப்பகுதியில் டைவர்ஸ் அட்டாச் பண்ணிடுவாங்க. கப்பல்களுடைய அடிப்பகுதியில் இந்த லிம்பட் மைன்ஸ் ஒன்ஸ் அட்டாச் ஆயிடுச்சுன்னா அதை ரிமூவ் பண்ணுறது அவ்வளோ ஈஸி இல்லை. இந்த மைன்ஸ் வெடிக்கும் போது கப்பலுடைய அடிப்பகுதியில் பெரிய அளவுக்கு சேதம் ஏற்படும். தாக்கப்பட்ட கப்பல் மூழ்க அதிக வாய்ப்பு இருக்குது. அதனால நேவல் வார்ஃபேரில் இது ரொம்பவே ஆபத்தான ஆயுதமாக பார்க்கப்படுது. ஏற்கனவே அபாயகரமாக இருக்கிற இந்த லிம்பட் மைன்ஸை இன்னமும் ஆபத்தானதாக மாற்றுறது அதில் இருக்கிற டைமர்ஸ். இந்த டைமர்ஸ் உதவியோட லிம்பட் மைன்ஸை குறிப்பிட்ட நேரத்துக்கு அப்புறம் வெடிக்க வைக்க முடியும். டைமர்ஸ் இருக்கிறதுனால இந்த மைன்ஸ் உடனே வெடிக்காது. ஸோ இதை பொறுத்துகிற டைவர்ஸ் சேஃபாக இருப்பாங்க. பழைய சினிமாலெல்லாம் டைம் பாம்னு ஒன்று காமிப்பாங்கல்ல, அதே கான்செப்ட் தான். ஆனால் அதோட அண்டர் வாட்டர் வெர்ஷன் தான் இந்த லிம்பட் மைன்ஸ். நாட்கள் வேகமாக ஓடிச்சு. ஆகஸ்ட் மாதம் வந்துச்சு. மழைக்காலம் தொடங்கி இருந்துச்சு. ஆறுகளில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டிருந்துச்சு. கேம்ப் பிளாசியில் கொடுக்கப்பட்ட ட்ரைனிங்கும் முடிவுக்கு வந்துச்சு. எந்த ட்ரைனிங்கும் இல்லாமல் இந்த கேம்புக்கு வந்திருந்த பெங்காலி இளைஞர்கள் இப்போ ஒரு நேவல் கமாண்டோவாக உருமாறி இருந்தாங்க. ட்ரெயின் செய்யப்பட்ட இந்த 500 பெங்காலி இளைஞர்களும் சின்ன சின்ன குரூப்ஸாக பிரிக்கப்பட்டாங்க. இந்த குரூப்ஸ் கொஞ்சம் கொஞ்சமாக பார்டரை கிராஸ் பண்ணி ஈஸ்ட் பாகிஸ்தானில் உள்ள வெவ்வேறு லொக்கேஷன்ஸுக்கு அனுப்பி வைக்கப்பட்டாங்க. இவங்களுடைய டார்கெட்ஸ் ஈஸ்ட் பாகிஸ்தானில் இருக்கிற 4 முக்கிய துறைமுகங்கள்: சிட்டகாங், மோங்லா, சாந்த்பூர், நாராயண்கஞ்ச். டார்கெட் செய்யப்பட்ட இந்த 4 போர்ட்ஸில் சிட்டகாங் போர்ட் தான் ஈஸ்ட் பாகிஸ்தானோட மிகப்பெரிய மற்றும் முக்கியமான போர்ட்டாக இருந்துச்சு. ஈஸ்ட் பாகிஸ்தானுக்கு போனதும் அவங்களுடைய டார்கெட்ஸுக்கு பக்கத்தில் போய் பதுங்கிக்கிட்டாங்க நம்மளால் ட்ரெயின் செய்யப்பட்ட பெங்காலி இளைஞர்கள். பாகிஸ்தான் ஆர்மிகிட்டேருந்து தப்பிக்கிறதுக்காக உள்ளூர் மீனவர்கள் மாதிரி வேஷம் போட்டுக்கிட்டாங்க. பகல் நேரத்தில் புதர்களுக்கு பின்னாடியும் உடஞ்ச படகுகளுக்கு பின்னாடியும் பதுங்கியிருந்த அந்த இளைஞர்கள் நைட்டில் அவங்களுடைய டார்கெட்ஸை உளவு பார்த்து அந்த டார்கெட்டை பற்றி எவ்வளவு இன்ஃபர்மேஷன் சேகரிக்க முடியுமோ அவ்வளவு இன்ஃபர்மேஷன்ஸை சேகரித்தாங்க. போதுமான அளவுக்கு இன்ஃபர்மேஷன்ஸ் சேகரித்ததும் தாக்குதல் நடத்த இந்தியா கொடுக்க போகிற சிக்னலுக்காக காத்துக்கிட்டு இருந்தாங்க அந்த பெங்காலி இளைஞர்கள். அந்த காலகட்டத்தில் மொபைல் ஃபோன்ஸ் இல்லை. வாக்கி டாக்கிஸ் யூஸ் பண்ணால் எதிரிகள் கிட்ட மாட்டிக்க அதிக வாய்ப்பு இருக்குது. இன்னொரு பிரச்சனை என்னென்னா நிறைய டீம்ஸ் இருந்தாங்க. இவங்க எல்லாருக்கும் ஒரே நேரத்தில் சிக்னல் கொடுக்கணும். அப்போ தான் ஒரே நேரத்தில் அட்டாக் பண்ண முடியும். சிக்னல் கொடுக்குறதுல இவ்வளவு பிரச்சனைகள் இருந்துச்சு. இந்த பிரச்சனையை சரி செய்ய இந்தியன் நேவி ஒரு யூனிக்கான மெத்தடை யூஸ் பண்ணாங்க. அதுதான் ஆல் இண்டியா ரேடியோ. ஆல் இண்டியா ரேடியோவோட கொல்கட்டா ஸ்டேஷனில் ஒரு பர்டிகுலர் சாங்கை ப்ளே பண்ணுவாங்க. உலகத்தை பொறுத்த வரைக்கும் அது பொழுதுபோக்கு பாட்டு. ஆனால் தாக்குதல் நடத்த காத்துக்கிட்டு இருக்கிற இளைஞர்களுக்கு அது தாக்குதலுக்கான சிக்னல். ஈஸ்ட் பாகிஸ்தான்குள்ளே நுழைஞ்சதுலேருந்து அந்த பாட்டுக்காக தான் காத்துக்கிட்டு இருந்தாங்க இந்த இளைஞர்கள். 13 ஆகஸ்ட் 1971 அன்னைக்கு காலையில் 6 மணிக்கு அவங்க எதிர்பார்த்த அந்த பாடல் ரேடியோவில் ப்ளே ஆச்சு. அமர் புத்துல் அப்படிங்கிற பெங்காலி பாட்டு ரேடியோவில் ஒலிச்சுது. பொதுமக்களை பொறுத்த வரைக்கும் இது பொம்மையை பற்றி ஒரு குழந்தை பாடுற பாட்டு. ஆனால் தாக்குதல் நடத்த காத்துக்கிட்டு இருந்த இளைஞர்களை பொறுத்த வரைக்கும் இந்த பாட்டுடைய அர்த்தம் ஸ்டாண்ட் பை, அதாவது இன்னும் 24 மணி நேரத்தில் தாக்குதல் நடத்தணும், தயாராக இருங்கன்னு அர்த்தம்.
இந்த பாட்டை கேட்டதும் பெங்காலி இளைஞர்கள் தாக்குதலுக்கு தயாராக ஆரம்பிச்சாங்க. அவங்க கிட்ட இருக்கிற லிம்பட் மைன்ஸ்ல எல்லாம் சரியா இருக்கான்னு கடைசியாக ஒரு தடவை செக் பண்ணிக்கிட்டாங்க. அதே மாதிரி நீந்திரத்துக்கு தேவையான ஃபின்ஸ், அவங்களுடைய கத்தின்னு எல்லாத்தையும் ஒரு தடவை செக் பண்ணிக்கிட்டாங்க. விவரிக்க முடியாத ஒரு எக்ஸைட்மெண்ட்டோடையும் பதற்றத்தோடையும் ஆகஸ்ட் 13ஆம் தேதியை கழிச்சாங்க அந்த இளைஞர்கள். அடுத்த நாள், அதாவது 14 ஆகஸ்ட் 1971 அதிகாலையில இருந்தே ஈஸ்ட் பாகிஸ்தானில் இருந்த பாகிஸ்தான் ஆர்மி பாகிஸ்தான் இண்டிபெண்டன்ஸ் டே செலிப்ரேஷனில் ஈடுபட்டுக்கிட்டு இருந்தாங்க. அந்த சமயத்தில் ஆல் இண்டியா ரேடியோவில் அமீர் துமே அப்படிங்கிற பெங்காலி பாட்டு ஒலிக்குது. மற்றவங்களை பொறுத்த வரைக்கும் இது ரவீந்திரநாத் தாக்கூர் உருவாக்கின ஒரு பாட்டு. ஆனால் பாகிஸ்தான் கப்பல்களை தாக்க காத்துக்கிட்டு இருந்த இளைஞர்களுக்கு இந்த பாட்டுடைய அர்த்தம் அட்டாக், அதாவது இன்னைக்கு நைட் தாக்குதல் நடத்துங்க அப்படிங்கிறதுக்கான சிக்னல். ஆகஸ்ட் 14க்கும் 15க்கும் இடைப்பட்ட ராத்திரி அவங்களுடைய இலக்கை நோக்கி முன்னேற ஆரம்பித்தாங்க பெங்காலி இளைஞர்கள். ஆகஸ்ட் 15 1947 அன்னைக்கு இந்தியாவுக்கு சுதந்திரம் கிடைச்சது. 24 வருஷம் கழிச்சு அதே நாளில், அதாவது ஆகஸ்ட் 15 1971 அன்னைக்கு பங்களாதேஷோட சுதந்திரத்துக்கான அடித்தளத்தை இந்தியா அமைச்சு கொடுக்க போகிறாங்க. தாக்குதல் நடத்த தயாராக இருந்த இளைஞர்கள் அவங்க உடம்பு ஃபுல்லும் கிரீஸும் எண்ணெயும் கலந்த ஒரு மிக்சரை பூசிக்கிட்டாங்க. ஆயில் அண்ட் கிரீஸ் மிக்சரை இவங்க பூசிக்கிட்டதுக்கு 2 காரணம் இருக்குது. முதல் காரணம், தண்ணியோட குளிர்லேருந்து இந்த மிக்சர் இவங்களை காப்பாற்றும். 2வது காரணம், ஒருவேளை எதிரிகள் கிட்ட மாட்டிக்கிட்டா ஈஸியாக வழுக்கிக்கிட்டு ஓட இது உதவியாக இருக்கும். ஆயில் அண்ட் கிரீஸ் மிக்சர் அப்ளை பண்ணதுக்கு அப்புறம் அவங்களுடைய கால்களில் ஃபின்ஸை மாட்டிக்கிட்டாங்க. அடுத்து இடுப்பில் ஒரு துணியை கட்டிக்கிட்டாங்க. அந்த துணியில் அவங்களுடைய கத்தியையும் கொஞ்சம் ட்ரை ரேஷனையும் வச்சுக்கிட்டாங்க. அடுத்து அவங்களுடைய செஸ்ட்டில் ஒரு துணி மூலமாக லிம்பட் மைன்ஸை கட்டிக்கிட்டு தாக்குதலுக்கு தயாரானாங்க. இந்த மிஷன் ரொம்பவே ஆபத்தானது. போகிற எல்லாரும் திரும்பி வருவாங்களா அப்படிங்கிறது தெரியாது. அதனால இவ்வளவு நாள் அவங்க கூட ட்ரெயின் பண்ண நண்பர்களை இறுதியாக ஒரு தடவை கட்டி தழுவி ஆல் த பெஸ்ட் சொல்லிக்கிட்டு தண்ணியில் குதிக்கிறாங்க. சிலர் 1 கிலோமீட்டர் நீந்தணும், சிலர் 2 கிலோமீட்டர் நீந்தணும். அவங்க டார்கெட்டுடைய லொக்கேஷனை பொறுத்து இளைஞர்கள் நீந்த வேண்டிய டிஸ்டன்ஸ் வேரியாச்சு. அன்றைக்கி சில விஷயங்கள் நமக்கு சாதகமாக இருந்துச்சு. உதாரணத்துக்கு, வானம் மேகமூட்டமாக இருந்துச்சு. அதன் காரணமாக நிலா வெளிச்சம் சுத்தமாக இல்லை. எங்கே பார்த்தாலும் கம்ப்ளீட் டார்க்னஸ். இது நம்ம ஆட்களை எதிரிகள் கண்டுபிடிக்காமல் இருக்க ரொம்ப உதவியாக இருந்துச்சு. போர்ட்டில் இருந்த தண்ணி எந்த சலனமும் இல்லாமல் அமைதியாக இருந்துச்சு. அதை கெடுக்காமல் அமைதியாக உள்நீச்சல் அடித்தபடியே போர்ட்டுக்குள்ளே நுழைஞ்சாங்க அந்த இளைஞர்கள். ஒரு மெல்லிசான பைப் மூலமாக தான் அந்த இளைஞர்கள் மூச்சு விட்டாங்க. அது மாதிரி மூச்சு விடுறது ரொம்பவே கஷ்டம். ஆனால் அது மாதிரி மூச்சு விட அவங்களுக்கு ஏற்கனவே பல மணி நேரம் ட்ரைனிங் கொடுக்கப்பட்டிருந்ததுனால அவங்களுக்கு எந்த பிரச்சனையும் ஏற்படலை. தாக்குதல் நடத்த போன இளைஞர்களுக்கு மிகப்பெரிய அச்சுறுத்தலாக இருந்தது பாகிஸ்தான் ஆர்மியோட பேட்ரோல் போட்ஸும் தண்ணி மேலே தொடர்ந்து ஃப்ளாஷ் செய்யப்பட்ட சர்ச் லைட்ஸும் தான். பாகிஸ்தானி பேட்ரோல் போட்ஸையும் சர்ச் லைட்ஸையும் தவிர்க்க அந்த இளைஞர்கள் அவங்களுடைய மூச்சை அடக்கிக்கிட்டு எவ்வளோ ஆழமாக தண்ணி கடியில் போக முடியுமோ அவ்வளோ ஆழமாக தண்ணி கடியில் போனாங்க. ஒரு சின்ன பபுள் சர்ஃபேஸுக்கு போனாலும் பபுள் வந்த இடத்த நோக்கி 100கணக்கான புல்லட்ஸ் வரும்னு அவங்களுக்கு நல்லாவே தெரியும். அதனால ரொம்ப கவனத்தோடு செயல்பட்டாங்க. இந்தியன் நேவி கொடுத்த ட்ரைனிங் இதையெல்லாம் சரியாக செய்கிறதுக்கு அவங்களுக்கு ரொம்ப உதவியாக இருந்துச்சு. உள்நீச்சல் அடித்தபடியே வந்த பெங்காலி இளைஞர்கள் அந்த போர்ட்டில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த கப்பல்களுக்கு பக்கத்தில் போய் சேர்ந்தாங்க. அன்னைக்கு அந்த போர்ட்டில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த கப்பல்கள் எல்லாமே பிரம்மாண்டமாக இருந்துச்சு. கப்பல்களுக்கு பக்கத்தில் போனதும் அவங்களுடைய கத்தியை வெளியில் எடுத்து அந்த கத்தி மூலமாக கப்பலோட அடிப்பகுதியில் படிஞ்சிருந்த பாசியை க்ளீன் பண்ணாங்க. கப்பலோட சர்ஃபேஸில் இருந்த பாசியை நீக்கினதும் அவங்க கொண்டு வந்திருந்த லிம்பட் மைன்ஸை கப்பல்களுடைய அடிப்பகுதியில் அட்டாச் பண்ணாங்க. லிம்பட் மைன்ஸ் கப்பலோட நல்லா அட்டாச் ஆயிடுச்சா அப்படின்னு ஒரு தடவை செக் பண்ணிக்கிட்டாங்க. அங்கே இருந்த கப்பல்கள் எல்லாமே பெருசாக இருந்ததுனால ஒரு கப்பலுக்கு ஒரு மைன் பத்தாது. மீடியம் சைஸ் கப்பலில் 2லேருந்து 3 மைன்ஸையும், பெரிய சைஸ் கப்பலில் 5லேருந்து 6 மைன்ஸையும் பொறுத்தினாங்க அந்த இளைஞர்கள். மைன்ஸை எல்லாம் பொறுத்தினதுக்கு அப்புறம் லிம்பட் மைன்ஸுடைய டைமரை ஆன் பண்ணாங்க. எல்லா லிம்பட் மைன்ஸ்லையும் டைமர் 45 நிமிஷத்துக்கு செட் செய்யப்பட்டிருந்துச்சு. அதாவது டைமரை ஆன் பண்ணி 45 நிமிஷத்துக்கு அப்புறம் மைன் ட்ரிகர் ஆகி வெடிச்சிரும். டைமர் ஆன் பண்ணதுக்கப்புறம் அவங்களால முடிஞ்ச அளவுக்கு வேகமாக உள்நீச்சல் அடித்து சேஃபான இடத்த நோக்கி போக ஆரம்பித்தாங்க பெங்காலி இளைஞர்கள். ஏற்கனவே பல கிலோமீட்டர் உள்நீச்சல் அடித்து தான் போர்ட்டுக்கு வந்திருந்தாங்க. அதனால திரும்பி போகும்போது கொஞ்சம் டயர்டாக இருந்தாங்க அந்த இளைஞர்கள். இளைஞர்கள் போகிற ஸ்பீட் வர ஸ்பீட்னு எல்லாத்தையும் கால்குலேட் பண்ணி தான் டைமரில் 45 நிமிஷத்தை செட் பண்ணியிருந்தாங்க இந்தியன் நேவி. இந்தியன் நேவியோட கால்குலேஷன் ரொம்பவே அக்யூரேட்டாக இருந்துச்சு. மைன்ஸை செட் பண்ணதுலேருந்து 40 நிமிஷத்துக்குள்ளேயே சேஃபான இடத்துக்கு எல்லா பெங்காலி இளைஞர்களும் வந்து சேர்ந்துட்டாங்க. ஒருத்தர் கூட பாகிஸ்தான் நேவி கிட்ட மாட்டல. இன்னும் சொல்ல போனால் இவங்க போர்ட்டுக்குள்ளே வந்துட்டு போனது பாகிஸ்தான் வீரர்களுக்கு தெரியவே இல்லை. ஆகஸ்ட் 15 1971 அதிகாலை 1:45 மணிக்கு முதல் எக்ஸ்ப்ளோஷன் சிட்டகாங் போர்ட்டை உலுக்கிச்சு. போர்ட்டை பாதுகாத்துக்கிட்டு இருந்த பாகிஸ்தான் சோல்ஜர்ஸுக்கு அங்கே என்ன நடக்குது அப்படிங்கிறது புரியறதுக்குள்ளேயே அடுத்தடுத்து தொடர்ந்து பல எக்ஸ்ப்ளோஷன்ஸ் ஏற்படுது. அடுத்த அரை மணி நேரத்துக்கு சிட்டகாங் போர்ட்டில் சரவெடி வெடிக்கிற மாதிரி லிம்பட் மைன்ஸ் தொடர்ந்து வெடிக்க ஆரம்பிச்சது. பாகிஸ்தான் ரொம்ப பெருமையாக நினச்சிக்கிட்டு இருந்த அவங்களுடைய பிரம்மாண்டமான கப்பல்கள் எல்லாம் இப்போது தீப்பிடிச்சு எரிஞ்சுக்கிட்டு இருந்துச்சு. சிட்டகாங் போர்ட் தீக்கு இரையாகிட்டு இருந்த அதே நேரத்தில் மோங்லா, சாந்த்பூர், நாராயண்கஞ்ச் போர்ட்ஸ்லையும் லிம்பட் மைன்ஸ் தாக்குதல் நடந்துச்சு. அந்த போர்ட்ஸில் இருந்த கப்பல்களும் தீப்பிடிச்சு எரிஞ்சுக்கிட்டு இருந்துச்சு. MV அல்லபாஸ், MV ஓரியன் பாஜ் மாதிரியான கப்பல்கள் எல்லாம் முற்றிலுமாக அழிஞ்சு போச்சு. நம்மளுடைய இந்த தாக்குதலில் பாகிஸ்தானுடைய ஆயில் டேங்கர் கப்பல்களும் டேமேஜ் ஆச்சு. அந்த கப்பல்களில் இருந்த எண்ணெய் வெளியில் ஸ்ப்ரெட் ஆச்சு. கொஞ்ச நேரத்தில் அந்த எண்ணெய் தீப்பிடிச்சு எரிய ஆரம்பிச்சது.
கடலுக்கு மேலே படர்ந்திருந்த அந்த எண்ணெய் தீப்பிடிச்சு எறிகிறத பார்க்கும்போது ஏதோ அந்த கடலே தீப்பிடிச்சு எறிகிற மாதிரி இருந்துச்சு. இதையெல்லாம் பார்த்த பாகிஸ்தான் ஆர்மி குழம்பி போயிருந்தாங்க. இன்னும் சொல்லணும்னா பயந்து போயிருந்தாங்க. அவங்கள தாக்குறது யாருன்னு அவங்களுக்கு சுத்தமாக தெரியல. முதல்ல இந்தியன் ஏர்ஃபோர்ஸ் அவங்கள தாக்குறதா நினச்சி வானத்தை நோக்கி சுட்டாங்க. அப்புறம் இந்தியன் சப்மரைன்ஸ் தான் தாக்குதல் நடத்துகிறாங்கன்னு நினச்சி கடலை நோக்கி சுட்டாங்க. இந்த தாக்குதலை நடத்தினவங்க சேஃபான இடத்துக்கு போய் ரொம்ப நேரம் ஆகிடுச்சு அப்படிங்கிறது தெரியாமல் கண்மூடித்தனமாக எல்லா பக்கமும் ரேண்டமாக சுட ஆரம்பித்தாங்க பாகிஸ்தான் வீரர்கள். அன்றைக்கி ஒரு நாள் ராத்திரியில் மட்டும் பாகிஸ்தானுக்கு சொந்தமான 45 பெரிய மற்றும் சிறிய கப்பல்கள் மூழ்கடிக்கப்பட்டிருந்துச்சு. அப்படி இல்லைனா பயன்படுத்த முடியாத அளவுக்கு சேதப்படுத்தப்பட்டிருந்துச்சு. இந்த தாக்குதல்னால கிட்டத்தட்ட 1,00,000 டன் பொருட்கள் தண்ணியில் மூழ்கிச்சு. 2வது உலகப் போருக்கு அப்புறம் நடந்த மிகப்பெரிய மற்றும் மோஸ்ட் சக்ஸஸ்ஃபுல்லான நேவல் சபார்டேஜ் ஆப்ரேஷனாக மாறிச்சு ஆப்ரேஷன் எக்ஸ். அடுத்த நாள் காலையில் இந்தியா செஞ்ச ஆப்ரேஷன் எக்ஸ் தான் உலகத்தோட தலைப்பு செய்தியாக இருந்துச்சு. பிபிசி, வாய்ஸ் ஆஃப் அமெரிக்கா மாதிரியான ஊடகங்கள்ல எல்லாம் ஈஸ்ட் பாகிஸ்தான் துறைமுகம் அழிக்கப்பட்டது, பெங்காலி போராளிகளின் அதிரடி தாக்குதல், இது மாதிரியான செய்திகள் வெளியாச்சு. ஆப்ரேஷன் எக்ஸ் கப்பல்களை மூழ்கடிச்சதோட மட்டும் இல்லாமல் பாகிஸ்தானியர்களுடைய மனசில் ஒரு பெரிய இம்பாக்டையும் கிரியேட் பண்ணுச்சு. ஈஸ்ட் அண்ட் வெஸ்ட் பாகிஸ்தானுக்கு நடுவில் இருந்த ஒரே சப்ளை லைனும் இந்த ஆப்ரேஷன் எக்ஸ்னால துண்டிக்கப்பட்டுச்சு. ஈஸ்ட் பாகிஸ்தானில் குவிக்கப்பட்டிருந்த வெஸ்ட் பாகிஸ்தான் வீரர்களுக்கு ரேஷன், ஃபியூவல், வெப்பன்னு எந்த பொருளையும் கொண்டு போய் சேர்க்க முடியாத நிலைமை ஏற்பட்டுச்சு. ஆப்ரேஷன் எக்ஸ்னால ஈஸ்ட் பாகிஸ்தானோட முக்கிய துறைமுகமான சிட்டகாங் போர்ட் கம்ப்ளீட்டாக ஜாம் ஆச்சு. புதுசாக வர கப்பல்கள் அந்த போர்ட்டுக்குள்ளே நுழைய முடியாத சூழ்நிலை ஏற்பட்டுச்சு. இந்த தாக்குதல் பாகிஸ்தான் வீரர்களை உளவியல் ரீதியாக தோக்கடிச்சது. தங்களை யாரும் எதுவும் செய்ய முடியாதுன்னு நினச்சிக்கிட்டு இருந்த பாகிஸ்தான் ஆர்மி இப்போது பயப்பட ஆரம்பித்தாங்க. முக்தி வாகினி அமைப்பை சேர்ந்தவங்க ஆகாயம், நிலம், நீர்னு எங்கேருந்து வேணாலும் எப்படி வேணாலும் தாக்குவாங்க அப்படிங்கிற பதட்டத்தோடையே இருந்தாங்க பாகிஸ்தான் வீரர்கள். சாதாரண மக்கள் ஒரு விஷயத்துக்காக ஒன்றிணைஞ்சு உறுதியோடு செயல்பட்டாங்கன்னா அவங்களால பெரிய இராணுவத்தை கூட மண்ணை கவ வைக்க முடியும் அப்படிங்கிறதுக்கு இந்த ஆப்ரேஷன் எக்ஸ் ஒரு உதாரணம். ஆப்ரேஷன் கங்கா, ஆப்ரேஷன் எக்ஸ் மாதிரியான ஆப்ரேஷன்ஸ் மூலமாக போர் தொடங்குறதுக்கு முன்னாடியே பாகிஸ்தானுடைய முதுகெலும்பை இந்தியா உடைச்சிருந்தாங்க. அதனால டிசம்பர் 1971 போர் அஃபிஷியலாக ஆரம்பித்தப்போ பாகிஸ்தான் ராணுவம் ரொம்ப விரக்தி அடைஞ்சு பலவீனமாக இருந்தாங்க. போர் ஆரம்பித்து வெறும் 13 நாள்லேயே பாகிஸ்தான் 2 துண்டாக உடைக்கப்பட்டு பங்களாதேஷ் அப்படிங்கிற புது நாடு உருவாக்கப்பட்டுச்சு. இந்தியா அவங்களுக்கு செஞ்ச உதவிகளை இன்றைக்கி இருக்கிற பங்களாதேஷிஸ் மறந்துருக்கலாம். ஆனால் இந்தியா பங்களாதேஷுக்கு செஞ்ச உதவிகள் ஹிஸ்ட்ரியில் என்றைக்குமே அழிக்க முடியாத இடத்தை பிடிச்சிருக்கு. இந்த வீடியோவை இவ்வளோ நேரம் ஃபுல்லாக பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள். வீடியோ பற்றின உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இதே மாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்க இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த சேனலை சப்போர்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ஜாயின் பட்டனை ப்ரெஸ் பண்ணி சேனலில் மெம்பராக சேர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவை இதோட முடிச்சுக்கிறேன். அடுத்த வீடியோவில் உங்களை பார்க்குறேன். தேங்க்யூ, பாய்.